ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். பூஜைக்கு தேவையான சாமான்கள் தயார் செய்து கொண்டு பிறகு விநாயகர் சதுர்த்தி பூஜையை ஆரம்பிக்கலாம். இப்பொழுது விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான பூஜை சாதனங்கள் தயாரித்து வைத்துக் கொள்ளவும். பூஜைக்கு தேவையான பொருள்கள்: மண் பிள்ளையார் அல்லது வெள்ளி பிள்ளையார், தங்க பிள்ளையார் படம், இவைகள் ஏதாவது ஒன்று. மஞ்சள் பொடி, குங்குமம், சந்தனம், புஷ்பமாலை, உதிரி புஷ்பம், வெற்றிலை பாக்கு, ஊதுவத்தி, சாம்பிராணி, பஞ்சுத்திரி, பஞ்சு மாலைகள், நல்லெண்ணெய், கற்பூரம், அக்ஷதை, வெல்லம், வாழைப்பழம், அரிசி, தேங்காய், தயிர், பால், தேன், தீப்பெட்டி, மாவிலை கொத்து, கலசம் முதலியன பூஜா பாத்திரங்கள். பஞ்சபாத்திரம், உத்ரணி, தட்டு, தீபாராதனை தட்டு, கற்பூர ஹாரத்தி தட்டு, மணி, தூபக்கால், தீபக்கால், உட்கார்ந்து கொள்ள மனை, முக்காளி, சுவாமியை வைத்துக் கொள்ள முக்காளி, குத்துவிளக்கு ஆகியவை. பூஜையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் மஞ்சள் பிள்ளையார் பிசைந்து வைத்துக் கொள்ளவும். மஞ்சள் பிள்ளையாருக்கு பூஜை செய்யவும். அதற்கு முன்பு ஆச்சமனம் செய்யவும். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. கேசவா, அங்கவந்தனம் என்று பெயர். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. இப்பொழுது செய்யப்போகிறது பூர்வாங்க பூஜை என்று சொல்லப்படும். மஞ்சள் தூளில் பிள்ளையாரை செய்து கொண்டு பிள்ளையார் மாதிரி வடிவம் செய்து கொண்டு பூஜையை ஆரம்பிக்கவும். கையில் அக்ஷதையை எடுத்துக்கொண்டு சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. ஆண்கள் பூஜை பண்ணுவதென்றால் பிராணாயாமம் செய்ய வேண்டும். ஓம் பூஹ், ஓம் புவஹ, ஓம் ஸ்வஹ, ஓம் மஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओम आपः ज्योतिरसः अमृतं ब्रह्मा भूर्भुवत्सुवरोम्. இப்பொழுது சங்கல்பம். இடது கை மேல் வலது கை வைத்துக்கொண்டு வலது தொடையில் வைத்துக்கொண்டு சங்கல்பம் செய்ய வேண்டும். மம உபார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் கரிஷ்யமானஸ்ய கர்மணः निर्विघ्नेन परि समाप्त्यर्थम आदौ विघ्नेश्वर पूजां करिष्ये. आदौ विघ्नेश्वर पूजां करिष्ये. அக்ஷதையை கீழே போட்டுவிட்டு ஜலம் தொட்டு கையை துடைத்துக் கொள்ள வேண்டும். அப்பவுபஸ்பிருஷ்யா, கையை கூப்பிக்கொண்டு மேற்கொள்ளக்கூடிய மந்திரத்தை சொல்லவும். ஆப்ரம்மலோகாத் ஆசேஷாத் ஆலோகாத் லோகபர்வதாத் ஏவ சந்தி த்விஜா தேவாः தேவ்யோ நித்யம் நமோ நமஹ. பகவானை பிரார்த்தித்துக் கொள்ளவும். பிறகு ஆசன பூஜா. நாம் உட்காரவிருக்கும் ஆசன பலகைக்கு பூஜை செய்ய வேண்டும். அதனை தொட்டுக்கொண்டு மந்திரத்தை சொல்லவும். பிருத்திவ்யா மேரு பிருஷ்ட ரிஷிஹி சுதலம் சந்தஹ கூர்மோ தேவதா பிருத்வித்வயா திருதா லோகா தேவித்வம் விஷ்ணு நாதிருதா த்வம் ச தாரய மாம் தேவி பவித்ரம் ச ஆசனம் குரு. இது ஆசன பூஜை என்று பெயர். ஆசனத்தின் மேல் ஜலத்தினால் புரோக்ஷணம் செய்து பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். பிறகு மணிக்கு சந்தனம் குங்குமம் இட்டு மணிக்கு பூஜையை செய்ய வேண்டும். ஜயத்வனிம் மந்திரமாதः ஸ்வாஹா. ஆகமார்த்தம் து தேவானாம் கமனார்த்தம் து ரக்ஷசாம் கண்டாரவம் கரோம்யாதௌ தேவதா ஆஹ்வான காரணம் என்று கூறிவிட்டு மணியை எடுத்து வலது கையினால் அடிக்க வேண்டும். கண்டாநாதம் கரணீயம், மணியை அடிக்க வேண்டும். பிறகு மஞ்சள் பிள்ளையார் செய்து கொண்டு அதற்கு பூஜையை செய்ய வேண்டும். விக்னேஸ்வர பூஜா. இப்பொழுது கையில் அக்ஷதை புஷ்பங்கள் எடுத்துக்கொண்டு பிள்ளையாருக்கு பூஜை செய்ய வேண்டும். கணானாந்த்வா கணபதிம் அவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதே ஆனஷ்ரண்வன் பூஜிபிः சீதசாதனம் அஸ்மின் ஹரித்ராபிம்பே சுமுகம் விக்னேஸ்வரம் மகாகணபதிம் தியாயாமி
விக்னேஸ்வரம் மகாகணபதிம் ஆவாகயாமி என்று கூறி அக்ஷதை மஞ்சள் பிள்ளையார் மேல் போட வேண்டும். விக்னேஸ்வராய நமஹ. ஆசனம் சமர்ப்பயாமி. அக்ஷதை போட வேண்டும். பக்கத்தில் சின்ன கிண்ணத்தில் ஜலத்தை பஞ்சபாத்திரத்திலிருந்து உத்திரணியாக ஜலத்தை விட வேண்டும். பாதயோஹ பாத்தியம் சமர்ப்பயாமி. ஹஸ்தயோஹ அர்க்யம் சமர்ப்பயாமி. விக்னேஸ்வராய நமஹ. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. விக்னேஸ்வராய நமஹ. ஸ்நானம் சமர்ப்பயாமி. புஷ்பத்தினால் ஜலத்தை தொட்டு பிள்ளையார் மீது புரோக்ஷிக்க வேண்டும். விக்னேஸ்வராய நமஹ. சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி. போட்புவஸ்வஹ போட்புவஸ்வஹ போட்புவஸ்வஹ. பிறகு ஒரு உத்திரணி தீர்த்தம் விட வேண்டும். ஸ்நானானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. பிறகு அக்ஷதை எடுத்து பிள்ளையாரிடம் போட வேண்டும். விக்னேஸ்வராய நமஹ. வஸ்திரம் சமர்ப்பயாமி. விக்னேஸ்வராய நமஹ. உபவீதார்த்தே அக்ஷதான் சமர்ப்பயாமி. சந்தனம் குங்குமம் இட வேண்டும். விக்னேஸ்வராய நமஹ. திவ்ய பரிமள கந்தம் சமர்ப்பயாமி. கந்தஸ்ய உபரி ஹரித்ரா சூர்ணம் சமர்ப்பயாமி. பிறகு அக்ஷதை போட வேண்டும். அக்ஷதான் சமர்ப்பயாமி. பிறகு புஷ்பமாலை பிள்ளையாருக்கு தரிக்க வேண்டும். புஷ்பைஹி சம்பூஜயாமி. ஓம் அருகம்புல்னால் எடுத்து அர்ச்சனை பண்ண வேண்டும். அரளி புஷ்பம், அருகம்புல், ஏதாவது மல்லிப்பூ, இதனால் அர்ச்சனை பண்ண வேண்டும். ஓம் சுமுகாய நமஹ. ஓம் ஏகதந்தாய நமஹ. ஓம் கபிலாய நமஹ. ஓம் கஜகர்ணகாய நமஹ. ஓம் லம்போதராய நமஹ. ஓம் விகடாய நமஹ. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் விநாயகாய நமஹ. ஓம் தூமகேதவே நமஹ. ஓம் கணாத்யக்ஷாய நமஹ. ஓம் பாலச்சந்திராய நமஹ. ஓம் கஜானனாய நமஹ. ஓம் வக்ரதுண்டாய நமஹ. ஓம் சூர்பகர்ணாய நமஹ. ஓம் ஹேரம்பாய நமஹ. ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ. ஓம் மங்கள மகாகணபதயே நமோ நமஹ. நானாவித பரிமள பத்திரபுஷ்பாணி சமர்ப்பயாமி. பிறகு ஊதுவத்தி எடுத்து காட்ட வேண்டும். ஓம் மகாகணபதயே நமஹ. வனஸ்பதி ரசோத்பூதः கந்தாட்யம் சுமனோகரः ஆக்னேயः சர்வதேவானாம் தூபோயம் பிரதிகிருஹ்யதாம். மகாகணபதயே நமஹ. தூபம் ஆக்ராபயாமி. ஒரு பொட்டு தீர்த்தம் விட வேண்டும். ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. பிறகு நெய் தீபம், ஏகஹாரதி தீபம் காட்ட வேண்டும். ஓம் சாத்யம் திரிவர்த்தி சம்யுக்தம் வண்டினா யோஜிதம் மயா கிருஹான மங்களம் தீபம் த்ரைலோக்கிய திரிமிராபகம். மகாகணபதயே நமஹ. தீபம் தரிசயாமி. தீபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. பிறகு வெற்றிலைப்பாக்கு, 2 வாழைப்பழம் அல்லது வெல்லம் வைத்து நைவேத்தியம் பண்ண வேண்டும். ஓம் போர்புவஸ்வஹ. தீர்த்தம் எடுத்து காயத்ரி மந்திரம் சொல்லி பஞ்சபாத்திரத்திலிருந்து ஜலத்தை, பழங்களை, வெள்ளத்தை சுற்றி தீர்த்தம் விட வேண்டும். ஓம் போர்புவஸ்வஹ. தத்ச பிதர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. देवसवितः प्रसुवा सत्यं त्वा ऋतेन परिशिंचामि. அமிர்தம் பவது. ஒரு பொட்டு தீர்த்தம் விட வேண்டும். அமிர்தோபஸ்தரணமசி. பிறகு அக்ஷதை புஷ்பம் கையில் எடுத்து பிள்ளையாரிடம் பாவனையாக சமர்ப்பிக்க வேண்டும். பழங்களை ஓம் பிராணாய ஸ்வாஹா. ஓம் அபானாய ஸ்வாஹா. ஓம் யானாய ஸ்வாஹா. ஓம் உதானாய ஸ்வாஹா. ஓம் சமானாய ஸ்வாஹா. ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. ஓம் மகாகணபதயே நமஹ. கதலீபல தாம்பூலம் நிவேதயாமி. பிறகு தீர்த்தம் விட வேண்டும். நிவேதனானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. பிறகு ஒரு பொட்டு தீர்த்தம் விட வேண்டும். அமிர்தாபிதானமசி. பிறகு வெற்றிலை பாக்கில் ஒரு பொட்டு ஜலம் விட வேண்டும். பூகி பட சமாயுக்தம் நாகவல்லி தலயுதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம். விக்னேஸ்வராய நமஹ. கற்பூர தாம்பூலம் சமர்ப்பயாமி என்று அக்ஷதை பிள்ளையாரிடம் போட வேண்டும், சமர்ப்பிக்க வேண்டும். பிறகு ஒரு பொட்டு தீர்த்தம் விட வேண்டும். ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. இதற்கு பிறகு கற்பூரம் ஏற்றி இந்த பிள்ளையாருக்கு காட்ட வேண்டும். மணி அடித்துக் கொள்ளுங்கள் பக்கத்தில். ஓம் நீராஜனம் சுமாங்கல்யம் கோட்டி சூரிய சமப்பிரபம் அஹம் பக்தியா பிரதாஸ்யாமி ஸ்வீகுருஷ்வ தயாநிதே. விக்னேஸ்வராய நமஹ. கற்பூர நீராஜனம் சந்தர்ஷயாமி. புஷ்பத்தை பிள்ளையாரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். பிறகு ஒரு பொட்டு தீர்த்தம் விட வேண்டும். ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. பிறகு கற்பூரத்தை நீங்கள் கண்ணீர் சமர்ப்பிச்சுண்டு அருகில் இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் கற்பூரத்தை காண்பிக்க வேண்டும். அதன் பிறகு கையில் புஷ்பத்தை எடுத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஓம் வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகார்யேஷு சர்வதா. மகாகணபதயே நமஹ. பிரார்த்தனான் சமர்ப்பயாமி.
மந்திரபுஷ்பம் சுவர்ணபுஷ்பம் சமர்ப்பயாமி. கையில் அக்ஷதை போட்டு தீர்த்தம் போட்டு பிள்ளையாரிடம் விட வேண்டும். அனயா பூஜையா மகாகணபதி பிரியதாம். சதுர்த்தி பூஜைக்கு சங்கல்பம் செய்து கொண்டு மேற்கொண்டு பூஜையை துவக்கலாம். இப்பொழுது சங்கல்பம். ஓம். கையில் அக்ஷதை புஷ்பம் எடுத்துக்கொண்டு விநாயக வந்தனம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. பிராணாயாமः. ஓம் பூः ஓம் புவः ஓம் ஸ்வः ஓம் மஹः ஓம் ஜனः ஓம் தபः ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्मा भूर्भुवस्सुवरोम्. பிறகு இடது கை கீழே வலது கை மேலே வைத்து கொண்டு சங்கல்பம் வலது தொடையில் வைத்து சங்கல்பம் பண்ண வேண்டும். மம உபார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர प्रीत्यर्थम शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये कुरोधि नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ सिंहमासे शुक्लपक्षे चतुर्थ्यां सुबतिथौ वासरः स्थिरवासर युक्तायां स्वाति नक्षत्र युक्तायाम्. एवं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां चतुर्थ्यां शुभतिथौ मम जन्माभ्यासात् जन्मप्रभृति एतक्षण पर्यन्तं मध्ये सम्भावितानां सर्वेषां पापानां सद्यः अपनोदनार्थम् अस्माकं सहकुटुम्बानां क्षेम स्थैर्य धैर्य शौर्य वीर्य विजय आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं धर्मार्थ काम्यमोक्ष चतुर्विध फल पुरुषार्थ सिद्ध्यर्थं इष्ट काम्यार्थ सिद्ध्यर्थं समस्त मंगल अवाप्त्यर्थं समस्त दुरित उपशान्त्यर्थं श्री महागणपति प्रीत्यर्थं प्रसाद सिद्ध्यर्थं यावच्छक्ति ध्यान आवाहनादि षोडश उपचार सहित महागणपति पूजां करिष्ये என்று சங்கல்பித்து அக்ஷதை கிடை போட்டுவிட்டு ஜலம் தொட்டு கையை துடைத்துக் கொள்ளவும். அபௌபஸ்பிருஷ்யா. பிறகு அக்ஷதை புஷ்பம் எடுத்துக்கொண்டு மஞ்சள் பிள்ளையார் மீது போட்டு பிள்ளையாரை யதாஸ்தானம் செய்ய வேண்டும். ஓம் கணானாந்த்வா கணபதிம் அவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதே ஆனஷண்வன் பூதிபிः சீதசாதனம் अस्मात् हरिद्राबिम्बात् आवाहितं सुमुखं विघ्नेश्वरं यथास्थानं प्रतिष्ठापयामि. அக்ஷதை புஷ்பம் பிள்ளையார் மீது சமர்ப்பிச்சுட்டு பிள்ளையாரை இடது பக்கம் நகர்த்தி வைக்கணும், வடக்க நகர்த்தணும். சோபனார்த்தே க்ஷேமாய புனः ஆகமனாய ச. பிறகு தங்களிடத்தில் வைத்திருக்கின்ற கலசத்திற்கு பூஜை. பஞ்சபாத்திரத்திற்கு சந்தனம் குங்குமம் இட்டுக்கொண்டு புஷ்பத்தை அக்ஷதை அதற்குள் சமர்ப்பித்து கையை மூடிக்கொள்ளவும். கலசம் கந்தபுஷ்பாக்ஷதைः அபியர்ச்சா. கலசஸ்ய முகே விஷ்ணுः கண்டே ருத்ர சமாஸ்ருதாः
मूले तत्र स्थितो ब्रह्मा मध्ये मातृगणाः स्मृताः कुक्षौ तु सागराः सर्वे सप्तद्वीपा वसुन्धरा ऋग्वेदोक्त यजुर्वेदः सामवेदः अथर्वणः अङ्गैश्च सहिताः सर्वे कलशाम्बो समाश्रिता आयान्तु देवपूजार्थं विघ्नेश्वरपूजार्थं दुरितः क्षयकारकाः। गङ्गायै नमः, यमुनायै नमः, गोदावर्यै नमः, सरस्वत्यै नमः, नर्मदायै नमः, सिन्धवे नमः, कावेर्यै நமः. கலச ஜலத்தினால் பூஜா திரவியங்களை புரோக்ஷிக்கவும், புரோக்ஷித்து பிறகு சங்கம் வைத்துக் கொண்டிருந்தால் சங்க பூஜை செய்யவும், சங்கத்திற்கு சந்தனம் குங்குமம் இட்டு வைத்து சங்க பூஜை செய்யவும், கலச ஜலத்தினால் எல்லாவற்றையும் புரோக்ஷித்து சுத்தப்படுத்தவும். தொம்புரா சாகரோத்பன்னः விஷ்ணுனா விதுதः கரேः தேவைश्च பூஜிதः சர்வைः பாஞ்சஜன்யம் நமோஸ்துதே. சங்கத்தில் ஜலத்தை விட்டு அந்த ஜலத்தினால் மற்ற பூஜா திரவியங்களை புரோக்ஷணம் செய்ய வேண்டும். பூஜோபகரணானி திரவியாணி ஆத்மானம் ச புரோக்ஷ்ய, தங்கள் தலையிலும் புரோக்ஷணம் செய்து கொள்ள வேண்டும். பிறகு சங்கத்தில் ஜலத்தை பூரணம் செய்து வைத்துவிட வேண்டும். பிறகு ஆத்ம பூஜா, ஆத்ம பூஜா என்று சொன்னால் தங்களிடத்தில் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு பூஜா, அது ஆத்ம பூஜா. பஞ்சபூதங்கள் அடங்கியதான சரீரம், அந்த பஞ்சபூதங்களுக்கு பூஜை செய்து கொள்ள வேண்டும். பிறகு தங்களை தாங்களே தொட்டுக்கொண்டு மந்திரத்தை சொல்ல வேண்டும். தேகோ தேவாலய புரோக்தா ஜீவோ தேவ சனாதன த்யஜேத் அஜ்ஞான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜையேத். ஆத்ம பூஜா என்பது இந்த மந்திரத்தை சொல்லி தங்களுடைய ஆத்மாவிற்கு பூஜை செய்து கொள்ள வேண்டும். பிறகு பீட்ட பூஜா, சுவாமியை வைத்துக் கொள்ள இருக்கிறோம் இல்லையா பூஜைக்கு, அந்த மண்டபத்திற்கு பூஜை செய்ய வேண்டும். சுவாமிக்கு நாலாபுரத்திலும் அக்ஷத்தை போட வேண்டும். அந்த பீட்டத்தில் ஒரு ஆசனத்தில் தானே வைப்போம் சுவாமியை, அந்த ஆசனத்திற்கு பூஜை போட வேண்டும். ஓம், அக்ஷதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓம் சகலகுண ஆத்மசக்தியுக்தாய யோகபீட்டாத்மனே நமः, ஆதாரசக்தியை நமः, மூலப்பிரகிருத்தியை நமः, ஆதிவராகாயை நமः, ஆதிகூர்மாயை நமः, அனந்தாயை நமः, பிருத்திவ்யை நமः, ஆதித்யாதி நவக்கிரக தேவதாபியோ தசதிக் தேவதாபியோ நமோ நமः. இந்த பிள்ளையாரை வைத்திருக்கின்ற அந்த பீட்டத்தை சுற்றி இந்த மந்திரத்தை சொல்லி அக்ஷதை போட வேண்டும். ஓகேவா? 8 பக்கத்துலையும் அப்படியே அக்ஷதையை போட்டுட்டே வரணும் இந்த மந்திரத்தை சொல்லி. பிறகு தங்களுக்கு குருன்னு இருப்பா இல்லையா, அவளை குருவை தியானம் பண்ணிக்கணும். அடுத்தது குரு பூஜை. குருவனுடைய அனுகிரகம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதனால குரு தியானம் பண்ணிக்கணும். குருவை நினைச்சுண்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, கையை கூப்பிட்டு. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சத்குரு சரணாரவிந்தாபியாம் நமः. சகல குரு பரம்பராதிभ्यो நமः. ஆச்சார்யாதிभ्यो நமः. மாத்ருभ्यो நமः. பித்ருभ्यो நமः. சர்வ குரு குருவாதிभ्यो நமः. குருக்களை தியானம் பண்ணி பிறகு நாம் செய்ய இருக்க போகின்ற விநாயக சதுர்த்தி பூஜைக்கான அந்த விக்கிரகம் சாதனம் செய்து வைத்திருக்கிறோம் இல்லவா, அதற்கு தங்களிடத்திலிருந்து தங்களுடைய பிராணனை அதற்கு செலுத்தி உயிர் கொடுத்து பிறகு பூஜையை துவங்க வேண்டும். ஆகையால் இதற்கு பிராண பிரதிஷ்டை என்று பெயர். பிராண பிரதிஷ்டை, தேவதைக்கு பிராணனை கொடுக்கிறோம். அந்த மண் சரீரமாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார் விக்கிரகத்துக்கு நம்ம பிரதிமைக்கு நம்ம பிராண பிரதிஷ்டை பண்ணுறோம், நம்ம உயிர் கொடுக்குறோம். இப்போ அந்த வைபவத்தை இப்போ பண்ண போகிறோம். பிராண பிரதிஷ்டா. அந்த பிரதிமையில் என்ன தேவதையை தியானம் பண்ணணுமோ அந்த தேவதையை தியானம் பண்ணிக்கணும். ஓகேவா? பிரதிமாசு தேவதாம் தியாத்வா பிராண பிரதிஷ்டாம் குர்யாத். உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த பிள்ளையார் விக்கிரகத்தில் பிள்ளையாருடைய தியானம் செய்து பிள்ளையாரை அங்கே பிராண பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அஸ்ய ஸ்ரீ, அதற்கு சங்கல்பம். அஸ்ய ஸ்ரீ பிராண பிரதிஷ்டா மகாமந்திரஸ்ய பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரா ரிஷயா. தங்களது சிரசில் கையை வைத்து பிரார்த்திக்கவும். பிறகு மூக்கின் மீது கையை வைத்து பாவிக்கவும். ருக்யஜு சாம அதர்வாணி சந்தாகும்சி. பிறகு
மார்பிடத்தில் கையை வைத்து பிரார்த்திக்கவும். சகல ஜகத்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரகாரிணி பிராணசக்தி பரா தேவதா. ஹிருதயத்தின் வலது பக்கத்தில் ஆம் பீஜம், இடது பக்கத்தில் ஹ்ரீம் சக்தி, நடுவில் ஹ்ரோம் கீலகம் என்று பாவித்துக்குவோம். பிறகு கைகளினால் 5 பஞ்சபூதங்கள் சொல்லிருக்கு இல்லையா, அந்த பஞ்சபூதங்களை பிரார்த்தனை பண்ணுறோம். ஆம் அங்குஷ்டாபியாம் நமஹ, ஹ்ரீம் தர்ஜனீபியாம் நமஹ, ஹ்ரோம் மத்தியமாபியாம் நமஹ, ஆம் அநாமிகாபியாம் நமஹ, ஹ்ரீம் கனிஷ்டிகாபியாம் நமஹ, ஹ்ரோம் கர தல கரபிருஷ்டாபியாம் நமஹ. பிறகு அங்கவந்தனம். ஆம் ஹிருதயாய நமஹ, ஹிருதயத்தில் ஹ்ரீம் சிரசே ஸ்வாஹா, தலையில் ஹ்ரோம் ஷிகாயை வஷட், குடுமி பாகத்தில் ஆம் கவச்சாயுகும், இரு கரங்களிலும் கவச்சாயுகும், ஹ்ரீம் நேத்திரத்ரயாய பௌஷட், நெற்றி பொட்டில் கையை வைத்துக் கொள்ளவும். ஓம் அஸ்திராய பட், கையை தட்டவும். பூட் புவஸ்வரோம் இது திக்பந்தஹா, தன் தலையை வலது பக்கமாக சுற்றி சத்தம் போட்டு கையினால் சிட்டிகை போடவும். போட் புவஸ்வரோம் இது திக்பந்தஹா. பிறகு தியான ஸ்லோகம். தியானம் ரக்தாம்போதிஸ்த போதோல்ல சதருண சரோஜாதிரூடா கராப்ஜைः பாஷம் கோதண்ட மிக்ஷூத் பவமலிகுண மப்யங்குஷம் பஞ்சபாணான் பிப்ராணாः சிற்கபாலம் त्रिनयनलसिता पीनवक्षो रुहाढ्या देवी बालार्कवर्णा भवतु சுககரி பிராணசக்தி பராணஹா. பிறகு கைகளினால் பிருத்திவியாதி கந்த பூஜை. லம் பிருத்திவியாத்மிகாயை கந்தம் சமர்ப்பயாமி, அம் ஆகாஷாத்மிகாயை புஷ்பைः பூஜயாமி, யம் வாயுவாத்மிகாயை தூபம் ஆக்ராபயாமி, ரம் வன்யாத்மிகாயை தீபம் தரிசயாமி, வம் அமிர்தாத்மிகாயை அமிர்தம் மகாநைவேத்யம் நிவேதயாமி, சம் சர்வாத்மிகாயை சர்வோபசார பூஜாம் சமர்ப்பயாமி. ஓம் ஆம் ஹ்ரீம் க்ரோம் க்ரோம் ஹ்ரீம் ஆம் யரலவ சஷசஹோம் ஹம்சசோஹம் சோஹம் ஹம்சஹ அஸ்யாம் மூர்த்தௌ ஜீவஸ்திஷ்டது. இந்த பிள்ளையார் விக்கிரகத்தை தொட்டுக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லவும். அஸ்யாம் மூர்த்தௌ ஜீவஸ்திஷ்டது, அஸ்யாம் மூர்த்தௌ சர்வ இந்திரியாணி மனஹ த்வக் சக்ஷுः ஸ்ரோத்ர ஜிஹ்வா கிராண வாக் பாணி பாத வாயூபஸ்த ஆக்யானி பிராணாபான வியானோதான சமான சமானாश्च ஆகத்ய சுகம் சிரம் திஷ்டந்து ஸ்வாஹா. பிறகு அக்ஷதை புஷ்பம் எடுத்துக்கொண்டு கையில் ஒரு உத்தரணி ஜலம் விட்டுக்கொண்டு மேற்கூறவிருக்கும் மந்திரத்தை சொல்லி பிள்ளையார் மீது சமர்ப்பிக்க வேண்டும். அசுனீதே புனரஸ்மாசோ சக்ஷுः புனः பிராணம் இஹனோ தேஹி போகம் யோக் பஷ்யேமா சூரியம் உச்சரந்தம் அனுமதே நிலயானஹ ஸ்வஸ்தி. பிள்ளையார் மீது சமர்ப்பிக்க வேண்டும். பிறகு பஞ்சதச சம்ஸ்காரார்த்தம் பஞ்சதச வாரம் பிரணவ ஜபம் கிருத்வா என்று சொல்லப்படுகிறது. பிரணவம் இருக்கிறதா, பிரணவம் என்று சொன்னால் ஓம்னு அர்த்தம். இந்த ஓம்ங்கிற மந்திரத்தை 15 தடவை அந்த மூர்த்தியை தொட்டு சொல்லணும். ஓம் 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 ஓம். பிறகு 2 கைகளினாலும் பாவனையாக மந்திரத்தை சொல்லி கீழும் மேலுமாக திருப்பி காமிக்க வேண்டும். அதாவது இந்த தேவதையை அங்கே ஆவாகனம் செய்ய போகிறோம். இப்போ ஆவாகனம்னா கூப்பிடுறது, காலை, அந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி பண்ண போகிறோம். ஆவாகிதோ பவா, ஸ்தாபிதோ பவா, சந்நிகிதோ பவா, சந்நிருத்தோ பவா, அவகுண்டிதோ பவா, சுப்ரீதோ பவா, சுப்ரசன்னோ பவா, சுமுகோ பவா, வரதோ பவா, பிரசீத பிரசீத சுவாமின் சர்வ ஜெகநாதா. யாவத் பூஜா அவசானகம் தாவத்வம் பிரீதிபாவேன அஸ்மின் பிம்பேஸ்மின் சந்நிதிம் குருதா. பிம்பமாக இருந்தால் பிம்பம், கலசம் வச்சிருந்தா கலசேஸ்மின் சந்நிதிம் குருதா, அல்லது பட்டமாக இருந்தால் சித்திரபட்டேஸ்மின் சந்நிதிம் குருதா என்று சொல்லி அந்த பிம்பத்தை தொட்டு பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். இதுதான் பிராணப்பிரதிஷ்டா விதி. பிறகு பிராணப்பிரதிஷ்டை கொடுத்த பண்ண உடனே அந்த தேவதைக்கு உயிர் வந்து விடுகிறது. ஆகையினால் பசி எடுக்கும். அதனால் ஒரு வெத்தலைப்பாக்கு பழமோ அல்லது திரிமதுரம் என்று சொல்லக்கூடிய நெய், பால், தேன் 3ம் கலந்து
ஒரு டம்ளர் வைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். பிராணப்பிரதிஷ்டை கொடுத்தோம்னா பசி எடுக்கும். அதனால அதுக்கு நைவேத்தியம். ஓம் புவஸ்வஹா தீர்த்தம் சுற்றி பிரார்த்தனை பண்ணிக்கும். ஓம் போட் புவஸ்வஹா தத்சவிதர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ பிரச்சோதயாத் தேவசவிதः பிரசுவா அமிர்தம் பவது. தீர்த்தம் விட்டுட்டு அமிர்தோபஸ்தரணமசி ஒரு போட்டு தீர்த்தம் விட்டுட்டு கையில் அக்ஷத புஷ்பம் எடுத்து இந்த வெத்தலை பாக்கு பழமோ திருமதுரமோ என்ன வச்சிருக்கீங்களோ அதை நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு சமர்ப்பிச்சுடுவோம் பிள்ளையாருக்கு. அஸ்மின் பிராண பிரதிஷ்டாபன காலே பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா வியானாய ஸ்வாஹா உதானாய ஸ்வாஹா சமானாய ஸ்வாஹா பிரம்மணே ஸ்வாஹா பிரம்மணிம ஆத்மா அமிர்தத்வாய மகாகணபதயே நமஹ. பிராண பிரதிஷ்டாபன காலே திரிமதுரம் நிவேதயாமி அல்லது கதலி பல தாம்பூலம் நிவேதயாமி என்று சொல்லி அக்ஷதை புஷ்பத்தை பிள்ளையாரிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கு பின்புதான் பூஜையை ஆரம்பிக்கப் போகிறோம். பிரதான பூஜையை ஆரம்பிக்கப் போகிறோம். இதுவரை செய்தது பூர்வாங்க பூஜை. இனிமேல் தான் பிரதான பூஜையை ஆரம்பிக்க போகிறோம். பிராணனை கொடுத்து விட்டாச்சு. பிறகு அந்த தேவதைக்கு உபச்சாரங்கள் ஷோடச உபச்சாரம் செய்து பூஜைகளை செய்ய வேண்டும். ஓம் கையில் அக்ஷதை புஷ்பம் எடுத்துக்கொண்டு பூஜையை ஆரம்பிக்கவும். கரிஷ்யே கணநாதஸ்ய விரதம் சம்பத்கரம் சுபம் பக்தானாம் இஷ்டவரதம் சர்வமங்கலகாரணம் ஏகதந்தம் சூர்பகர்ணம் கஜவக்த்ரம் சதுர்புஜம் பாஷாங்குஷதரம் தேவம் த்யாயேத் சித்திவிநாயகம் த்யாயேத் கஜானனம் தேவம் தப்தகாஞ்சனசன்னிபம் சதுர்புஜம் மகாகாயம் சர்வாபரணபூஷிதம் அஸ்மின் பிம்பே சித்திவிநாயகம் தியாயாமி. புஷ்பம் சமர்ப்பிக்க வேண்டும். அத்ரா கச்ச ஜகத்வந்தியா சுரராஜார்ச்சிதேஸ்வர அநாதநாத சர்வஜ்ஞா கீர்வாணாம் சுரபூஜிதா கணானாந்த்வா கணபதிம் அவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன் ஊதிபிः சீதசாதனம். அஸ்மின் பிம்பே சித்திவிநாயகம் ஆவாகயாமி. புஷ்பம் சமர்ப்பிக்க வேண்டும். அநேகரத்ன கச்சிதம் முக்தாமணி விபூஷிதம் ரத்ன சிம்ஹாசனம் சாரு கணேசः பிரதிகிருஹ்யதாம் சித்திவிநாயகாய நமः. ஆசனம் சமர்ப்பயாமி. அக்ஷதை போட வேண்டும். கௌரி புத்திர நமஸ்தேஸ்து தூர்வா பத்மானி பத்மாதி சம்யுதம் பக்தியா பாத்யம் மயா தத்தம் கிருஹான விரதானனா சித்திவிநாயகாய நமः. ஒரு கிண்ணத்தில் சொட்டு தீர்த்தம் விட வேண்டும். பாத்யம் சமர்ப்பயாமி. சித்தார்த்த யவதூர்வாபிः கந்தபுஷ்ப அக்ஷதைர்யுதம் திலபுஷ்ப சமாயுக்தம் கிருஹானார்க்யம் கஜானனா. மறுபடியும் ஒரு பொட்டு தீர்த்தம் விட வேண்டும். அர்க்யம் சமர்ப்பயாமி. கர்ப்பூரா கரு புஷ்பைச்ச வாசிதைः விமலம் ஜலம் பக்தியா தத்தம் மயா தேவா குருஷ்வ ஆச்சமனம் பிரபோ. மறுபடியும் ஒரு பொட்டு தீர்த்தம் விட வேண்டும். சித்தி விநாயகாய நமः. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. தத்யாஜ்ய மது சம்யுக்தம் மதுபர்க்கம் மயா ஹிருதம் கிருஹான சர்வலோகேஷ கஜபக்த்ர நமோஸ்துதே சித்திவிநாயகாய நமः. மதுபர்க்கம் சமர்ப்பயாமி. தேன் கலந்த தயிர் எடுத்து ஒரு பொட்டு ஜலம் கிண்ணத்தில் விட வேண்டும். மத்வாஜ்ய சர்க்கராயுக்தம் ததிக்ஷீர சமன்விதம் பஞ்சாமிருதம் கிருஹானேதம் பக்தானாம் இஷ்டதாயகா சித்திவிநாயகாய நமः. பஞ்சாமிருதம் சமர்ப்பயாமி. பஞ்சாமிர்தம் கலந்து வைத்திருந்தால் அதை எடுத்து ஒரு பொட்டு கிண்ணத்தில் விட வேண்டும். கங்காதி புண்ணிய பானீயைः கந்தபுஷ்ப அக்ஷதைர்யுதைः ஸ்நானம் குருஷ்வ பகவன் உமாபுத்திர நமோஸ்துதே சித்திவிநாயகாய நமः. ஸ்நான தீர்த்தம் சமர்ப்பயாமி. கலசத்திலிருந்து ஜலத்தை புஷ்பத்தினால் தொட்டு புரோக்ஷிக்க வேண்டும். பிள்ளையாரை புரோக்ஷித்து பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் புஷ்பத்தை.
ஸ்நானம் சமர்ப்பயாமி தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் என்று 10 தடவை ஜபித்து ஜலத்தை புரோக்ஷிக்க வேண்டும். ஸ்நானாங்கம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி ஒரு பொட்டு கிண்ணத்தில் தீர்த்தம் விட வேண்டும். பிறகு வஸ்திரம் வைத்திருந்தால் அதனை பிள்ளையாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். வஸ்திரம் பஞ்சு வஸ்திரமாக இருந்தாலும் சரி, துணியில் வஸ்திரம் வேஷ்டி வாங்கியிருந்தாலும் சரி, அதை சமர்ப்பிக்கணும் பிள்ளையாருக்கு. ரக்த வஸ்திர துவயம் தேவம் ராஜராஜாதி பூஜிதா பக்தியா தத்தம் கிருஹாநேதம் பகவன் ஹரநந்தனா சித்தி விநாயகாய நமஹ. வஸ்திரயுக்மம் சமர்ப்பயாமி. யுக்மம் என்று சொன்னால் 2 என்று அர்த்தம். மேல் வஸ்திரம் கீழ் வஸ்திரம், இடுப்பு வரையில் ஒரு வஸ்திரம், அங்க வஸ்திரம் மேலே போடுறது, 2ஐயும் சமர்ப்பிக்கணும் பிள்ளையாருக்கு. பிறகு பூணூல் இருந்தால் அதனை சமர்ப்பிக்க வேண்டும். ராஜதம் பிரம்மசூத்திரம் ச காஞ்சனம் ச உத்தரீயகம் கிருஹான சாரு சர்வஜ்ஞா பக்தானாம் இஷ்டதாயகா சித்தி விநாயகாய நமஹ உபவீதம் சமர்ப்பயாமி. பிறகு சந்தனம் விட வேண்டும் பிள்ளையாருக்கு. சந்தனா கருகூர்கற்பூர கஸ்தூரி குங்குமான்விதம் விலேபனம் சுரசேட்டः பிரீத்யர்த்தம் பிரதிகிருஹ்யதாம் சித்தி விநாயகாய நமஹ ஸ்ரீகந்தம் சமர்ப்பயாமி. குங்குமலேபனம் செய்ய வேண்டும். குங்குமலேபனம் ச சமர்ப்பயாமி. பிறகு அக்ஷதை சமர்ப்பிக்க வேண்டும். அக்ஷதான் தவலான் திவ்யான் ஷாலியான் அக்ஷதான் சுபான் அரித்ரா சூர்ண சம்யுக்தான் சம்கிருஹான கணாதிபா சித்தி விநாயகாய நமஹ அக்ஷதான் சமர்ப்பயாமி. பிறகு வாசனை புஷ்பச்சரம் அதனை எடுத்து பிள்ளையாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். சுகந்தீனிச்ச புஷ்பாணி ஜாஜி குந்த முகானி ச 21 சங்க்யானி கிருஹான கணநாயகா சித்தி விநாயகாய நமஹ புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி புஷ்பைஹ சம்பூஜயாமி. இப்பொழுது பிள்ளையாருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லாவித அங்கங்களுக்கும் பூஜை, அங்க பூஜை என்று சொல்லப்படுகிறது. அதனை இப்பொழுது செய்யப்போகிறோம். எல்லா அங்கங்களுக்கும் தனித்தனியாக பூஜை செய்ய வேண்டும் புஷ்பத்தினால். பார்வதி நந்தனாய நமஹ பாதௌ பூஜயாமி கணேசாய நமஹ குல்பௌ பூஜயாமி ஜகத்தாத்ரே நமஹ ஜங்கே பூஜயாமி ஜகத்வல்லபாய நமஹ ஜானுனி பூஜயாமி உமாபுத்ராய நமஹ ஊரு பூஜயாமி விகடாய நமஹ கட்டிம் பூஜயாமி குஹக்ரஜாய நமஹ குஹ்யம் பூஜயாமி महत्तमाय नमः मेढ्रं पूजयामि नाथाय नमः नाभिं पूजयामि उत्तमाय नमः उदरं पूजयामि विनायकाय नमः वक्षः पूजयामि पाशच्छिदे नमः पार्श्वौ पूजयामि हेरम्बाय नमः हृदयं पूजयामि कपिलाय नमः कण्ठं पूजयामि स्कन्दाग्रजाय नमः स्कन्दौ पूजयामि हरसुताय नमः हस्तान् पूजयामि ब्रह्मचारिणे नमः बाहून् पूजयामि सुमुखाय नमः मुखं पूजयामि एकदन्ताय नमः दन्तौ पूजयामि विघ्ननेत्रे नमः नेत्रे पूजयामि शूर्पकर्णाय नमः कर्णौ पूजयामि पालचन्द्राय नमः पालं पूजयामि नागाभरणाय नमः नासिकां पूजयामि चिरन्तनाय नमः चुबुकं पूजयामि स्थूलौष्ठाय नमः ओष्ठौ पूजयामि गलन्मदाय नमः घण्टौ पूजयामि कपिलाय नमः कचान् पूजयामि शिवप्रियाय नमः शिरः पूजयामि सर्वमङ्गलासुताय नमः सर्वाणि अङ्गानि पूजयामि. ஓம். இப்பொழுது பிள்ளையாருக்கு இலைகளினால் பூஜை செய்ய வேண்டும். 21 பத்திர பூஜா. உமாபுத்ராய நமஹ
माचीपत्रं समर्पयामि हेरम्बाय नमः बृहतीपत्रं समर्पयामि लम्बोदराय नमः बिल्वपत्रं समर्पयामि द्विरदाननाय नमः दूर्वां पत्रं समर्पयामि धूमकेतवे नमः दुर्दूरपत्रं समर्पयामि बृहते नमः बदरीपत्रं समर्पयामि अपवर्गदाय नमः अपामार्गपत्रं समर्पयामि द्वैमातुराय नमः तुलसीपत्रं समर्पयामि चिरन्तनाय नमः च्युतपत्रं समर्पयामि कपिलाय नमः करवीरपत्रं समर्पयामि विष्णुस्तुताय नमः विष्णुक्रान्तपत्रं समर्पयामि अमलाय नमः आमलकीपत्रं समर्पयामि महते नमः मरुवकपत्रं समर्पयामि सिन्धुराय नमः सिन्दूरपत्रं समर्पयामि गजाननाय नमः जातिपत्रं समर्पयामि गण्डगलन्मदाय नमः गण्डलीपत्रं समर्पयामि शङ्करीप्रियाय नमः शमीपत्रं समर्पयामि भृङ्गराजत्कटाय नमः भृङ्गराजपत्रं समर्पयामि अर्जुनदन्ताय नमः अर्जुनपत्रं समर्पयामि अर्कप्रभाय नमः अर्कपत्रं समर्पयामि ஏகவிம்சதி புஷ்பபூஜா புஷ்பங்களினால் பூஜை 21 விதமான புஷ்பங்களினால் பூஜை செய்ய வேண்டும் பிள்ளையாருக்கு. பஞ்சாஸ்ய கணபதயே நமः புன்னாக புஷ்பம் சமர்ப்பயாமி மகாகணபதயே நமः மந்தார புஷ்பம் சமர்ப்பயாமி தீரகணபதயே நமः தாடிமீ புஷ்பம் சமர்ப்பயாமி விஸ்வக்சேன கணபதயே நமः வகுல புஷ்பம் சமர்ப்பயாமி आमोद गणपतये नमः अमृणाल पुष्पं समर्पयामि प्रमथ गणपतये नमः पाटली पुष्पं समर्पयामि रुद्र गणपतये नमः द्रोण पुष्पं समर्पयामि विद्या गणपतये नमः दुर्दूर पुष्पं समर्पयामि विघ्न गणपतये नमः चंपक पुष्पं समर्पयामि दुरित गणपतये नमः रसाल पुष्पं समर्पयामि कामितार्थ गणपतये नमः केतकी पुष्पं समर्पयामि सम्मोह गणपतये नमः माधवी पुष्पं समर्पयामि विष्णु गणपतये नमः श्यामक पुष्पं समर्पयामि ईश गणपतये नमः अर्क पुष्पं समर्पयामि गजास्य गणपतये नमः कल्हार पुष्पं समर्पयामि सर्वसिद्धि गणपतये नमः सेवंतिका पुष्पं समर्पयामि वीर गणपतये नमः बिल्व पुष्पं समर्पयामि कंदर्प गणपतये नमः करवीर पुष्पं समर्पयामि उच्छिष्ट गणपतये नमः कुंद पुष्पं समर्पयामि ब्रह्म गणपतये नमः पारिजात पुष्पं समर्पयामि ज्ञान गणपतये नमः जाति पुष्पं समर्पयामि. இப்பொழுது அருகம்பில்லினால் 21 தடவை அர்ச்சனை செய்ய வேண்டும் பிள்ளையாருக்கு. ஏகவிம்சதி தூர்வாயுக்மம் पूजां करिष्ये गणाधिपाय नमः दूर्वायुग्मं समर्पयामि पाशाङ्कुशधराय नमः दूर्वायुग्मं समर्पयामि आकुवाहनाय नमः दूर्वायुग्मं समर्पयामि विनायकाय नमः दूर्वायुग्मं समर्पयामि ईशपुत्राय नमः दूर्वायुग्मं समर्पयामि सर्वसिद्धिप्रदाय नमः दूर्वायुग्मं समर्पयामि एकदन्ताय नमः दूर्वायुग्मं समर्पयामि इबवक्त्राय नमः दूर्वायुग्मं समर्पयामि मूषिकवाहनाय नमः दूर्वायुग्मं समर्पयामि कुमारगुणवे नमः दूर्वायुग्मं समर्पयामि कपिलवर्णाय नमः दूर्वायुग्मं समर्पयामि ब्रह्मचारिणे नमः दूर्वायुग्मं समर्पयामि मोदकहस्ताय नमः दूर्वायुग्मं समर्पयामि सुरश्रेष्ठाय नमः दूर्वायुग्मं समर्पयामि गजनासिकाय नमः दूर्वायुग्मं समर्पयामि कपित्थफलप्रियाय नमः दूर्वायुग्मं समर्पयामि गजमुखाय नमः दूर्वायुग्मं समर्पयामि सुप्रसन्नाय नमः दूर्वायुग्मं समर्पयामि सुराग्रजाय नमः दूर्वायुग्मं समर्पयामि उमापुत्राय नमः दूर्वायुग्मं समर्पयामि
ஸ்கந்தப்பிரியாய நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. இப்பொழுது விநாயகருக்கு 108 நாமாக்களை கொண்டு புஷ்பத்தினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். ஓம் கஜானனாய நமः. ஓம் கணாத்யக்ஷாய நமः. ஓம் விக்னராஜாய நமः. ஓம் விநாயகாய நமः. ஓம் துவைமாதுராய நமः. ஓம் சுமுகாய நமः. ஓம் பிரமுகாய நமः. ஓம் சண்முகாய நமः. ஓம் கிருதினே நமः. ஓம் ஞானதீபாய நமः. ஓம் சுகநிதயே நமः. ஓம் சுராத்யக்ஷாய நமः. ஓம் சுராரிபிதே நமः. ஓம் மகாகணபதயே நமः. ஓம் மான்யாய நமः. ஓம் மகன்மான்யாய நமः. ஓம் மிருடாத்மஜாய நமः. ஓம் புராணாய நமः. ஓம் புருஷாய நமः. ஓம் பூஷ்ணே நமः. ஓம் புஷ்கரிணே நமः. ஓம் புண்ணியகிருதே நமः. ஓம் அக்ரகண்யாய நமः. ஓம் அக்ரபூஜ்யாய நமः. ஓம் அக்ரகாமினே நமः. ஓம் மந்திரகிருதே நமः. ஓம் சாமீகரபிரபாய நமः. ஓம் சர்வஸ்மை நமः. ஓம் சர்வோபாஸ்யாய நமः. ஓம் சர்வகர்த்ரே நமः. ஓம் சர்வநேத்ரே நமः. ஓம் சர்வசித்திப்பிரதாய நமः. ஓம் சர்வசித்தாய நமः. ஓம் சர்வவந்தியாய நமः. ஓம் மகாகாலாய நமः. ஓம் மகாபலாய நமः. ஓம் ஹேரம்பாய நமः. ஓம் லம்பஜடராய நமः. ஓம் ஹ்ரஸ்வக்ரீவாய நமः. ஓம் மகோதராய நமः. ஓம் மதோத்கட்டாய நமः. ஓம் மகாவீராய நமः. ஓம் மந்திரினே நமः. ஓம் மங்களதாய நமः. ஓம் பிரமதார்ச்சியாய நமः. ஓம் பிராஜ்ஞாய நமः. ஓம் பிரமோதாய நமः. ஓம் மோதகப்பிரியாய நமः. ஓம் திருதிமதே நமः. ஓம் மதிமதே நமः. ஓம் காமினே நமः. ஓம் கபித்தப்பிரியாய நமः. ஓம் பிரம்மச்சாரிணே நமः. ஓம் பிரம்மரூபிணே நமः. ஓம் பிரம்மவிதே நமः. ஓம் பிரம்மவந்திதாய நமः. ஓம் ஜிஷ்ணவே நமः. ஓம் விஷ்ணுப்பிரியாய நமः. ஓம் பக்தஜீவிதாய நமः. ஓம் ஜிதமன்மதாய நமः. ஓம் ஐஸ்வர்யதாய நமः. ஓம் குஹஜ்யாயசே நமः. ஓம் சித்தசேவிதாய நமः. ஓம் விக்னகர்த்ரே நமः. ஓம் விக்னஹர்த்ரே நமः. ஓம் விஸ்வநேத்ரே நமः. ஓம் விராஜே நமः. ஓம் ஸ்வராஜே நமः. ஓம் ஸ்ரீபதயே நமः. ஓம் வாக்பதயே நமः. ஓம் ஸ்ரீமதே நமः. ஓம் ஸ்ருங்காரிணே நமः. ஓம் ஸ்ரிதவத்சலாய நமः. ஓம் சிவப்பிரியாய நமः. ஓம் சீக்ரகாரிணே நமः. ஓம் சாஸ்வதாய நமः. ஓம் சிவநந்தனாய நமः. ஓம் பலோத்ததாய நமः. ஓம் பக்தநிதயே நமः. ஓம் பாவகம்யாய நமः. ஓம் பவாத்மஜாய நமः. ஓம் மகதே நமः. ஓம் மங்களதாயினே நமः. ஓம் மகேஷாய நமः. ஓம் மஹிதாய நமः. ஓம் சத்யதர்மினே நமः. ஓம் சதாதாராய நமः. ஓம் சத்யாய நமः. ஓம் சத்யபராக்கிரமாய நமः. ஓம் சுபாங்காய நமः. ஓம் சுப்ரதந்தாய நமः. ஓம் சுபதாய நமः. ஓம் சுபவிக்கிரகாய நமः. ஓம் பஞ்சபாதகநாசினே நமः. ஓம் பார்வதி பிரியநந்தனாய நமः. ஓம் விஸ்வேஷாய நமः. ஓம் விபுதாராத்ய பதாய நமः. ஓம் வீர வராக்ரகாய நமः. ஓம் குமார குருவந்தியாய நமः. ஓம் குஞ்சர சுரபஞ்சனாய நமः. ஓம் வல்லபா வல்லபாய நமः. ஓம் பராபய கராம்புஜாய நமः. ஓம் சுதாகலச ஹஸ்தாய நமः. ஓம் சுதாகர கலாதராய நமः. ஓம் பஞ்சஹஸ்தாய நமः. ஓம் பிரதானேஷாய நமः. ஓம் புராதனாய நமः. ஓம் வரசித்தி விநாயகாய நமः. அஷ்டோத்தர சதநாமார்ச்சனம் சம்பூர்ணம். அர்ச்சனைகள் முடிவுற்றது. பிறகு தூபம். ஊதுவத்தியோ சாம்பிராணியோ ரெடி பண்ணி வைத்து கொண்டு மந்திரத்தை சொல்லுகிறேன், காட்ட வேண்டும் பிள்ளையாருக்கு. ஓம் சந்தனாகரோ கஸ்தூரி
சந்திர குக்குல சம்யுதம் தூபம் கிருஹாண வரதா தூத பாப நமோஸ்துதே சித்தி விநாயகாய நமஹ தூபம் ஆக்ராபயாமி என்று கூறி புஷ்பத்தினால் ஊதுவத்தியை சுற்றி சுவாமியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். தூபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி என்று கூறி ஒரு உத்தரணை தீர்த்தம் கிண்ணத்தில் விட வேண்டும். தீபம் நெய் தீபம் ஏற்றி சமர்ப்பிக்க வேண்டும். தீபம் கிருஹாண தேவேஷா வர்த்தித்ரய சமன்விதம் அந்தகாரே நமஸ்துப்யம் அஜ்ஞானம் வினிவர்த்தய சித்தி விநாயகாய நமஹ தீபம் தர்ஷயாமி என்று சொல்லி புஷ்பத்தினால் தீபத்தை சுற்றி சுவாமியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். தீபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி என்று கூறி ஒரு உத்தரணி தீர்த்தம் கிண்ணத்தில் விட வேண்டும். பிறகு நைவேத்தியம். நைவேத்தியத்தை சமையல் அறையிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்து வைக்க வேண்டும். தேங்காய் உடைத்து வைக்க வேண்டும். வெத்தலைப்பாக்கு பழம் எத்தனை வகை பழங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் எடுத்து வைக்க வேண்டும். கொழக்கட்டை எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வைத்து பிறகு நைவேத்தியம் செய்ய வேண்டும். நைவேத்தியத்திற்கு உண்டான மந்திரம் சொல்லப்போகிறேன், அதனை செய்ய வேண்டும். காயத்ரி மந்திரத்தினால் எல்லாவற்றையும் புரோக்ஷணம் செய்ய வேண்டும். ஓம் போர்புவஸ்ஸுவஹ தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् देवसवितः प्रसुवा सत्यं त्वर्तेन परिषिञ्चामि अमृतः उपस्तरणमसि ஓம். ஒரு உத்திரணி தீர்த்தம் கிண்ணத்தில் விட்டுவிட்டு புஷ்பத்தை எடுத்து சுவாமிக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஓம் பிராணாய ஸ்வாஹா ஓம் அபானாய ஸ்வாஹா வியானாய ஸ்வாஹா உதானாய ஸ்வாஹா சமானாய ஸ்வாஹா பிரம்மணே ஸ்வாஹா பிரம்மணிம ஆத்மா அமிர்தத்வாய சித்தி விநாயகாய நமஹ. சால்யன்னம் சாகம் சூபம் நானாவித பலானி மோதகாம்ஸ்ச நானாவித फलानि नारिकेल कंठयुगलानि काश्मीरफलानि आम्रफलानि द्राक्षाफलानि बीजापूरफलानि काश्मीरफलानि कपित्थफलानि फणसफलानि छूतफलानि कदलीफलानि च एतत् सर्वं महानैवेद्यं निवेदयामि என்று சொல்லி புஷ்பத்தினால் சுவாமியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். பிறகு மத்தியே மத்தியே அமிர்தபானீயம் சமர்ப்பயாமி என்று கூறி ஒரு உத்தரணி தீர்த்தம் கிண்ணத்தில் விட வேண்டும். அமிர்தாபிதானமசி இதற்கும் ஒரு உத்தரணி தீர்த்தம் கிண்ணத்தில் விட வேண்டும். வெற்றிலை பாக்கில் ஜலத்தை விட வேண்டும். பூகி பல சமாயுக்தம் நாகவல்லி தலையுதம் கற்பூர சூர்ணசம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஷ்யதாம். புஷ்பத்தை எடுத்து கற்பூர தாம்பூலம் சமர்ப்பயாமி என்று கூறி சுவாமியின் பாதத்தில் சேர்க்க வேண்டும். பிறகு நீராஜனம் செய்ய வேண்டும். கற்பூர கிளையில் கற்பூரத்தை வைத்து ஏற்றிக்கொள்ளவும். நதத்ர சூர்யோ பாதி நச்சந்திர தாரகம் நேமாவிதோ வித்யுதோ பாந்தி குதோயமக்னிः தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி என்று கூறி புஷ்பத்தை கற்பூரத்தை சுற்றி சுவாமியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். சித்தி விநாயகாய நமஹ கற்பூர நீராஜனம் தரிசயாமி. புஷ்பத்தை சுவாமியிடம் சமர்ப்பித்துட்டு ஒரு உத்திரணி தீர்த்தம் எடுத்து கிண்ணத்தில் விட வேண்டும்.
நீராஜனானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. பிறகு எல்லோரும் கற்பூரத்தை கண்ணில் ஒற்றிக்கொள்ளவும். பிறகு அக்ஷதை புஷ்பம் எடுத்துக்கொண்டு மந்திரம் சொல்லி பிரார்த்தித்து கொள்ளவும். மந்திர புஷ்பம். யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமா வா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி. யானி கானி ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி விநஷ்யந்தே பிரதக்ஷிண பதே பதே. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரபா அவிக்னம் குரு மே தேவா சர்வகார்யேஷு சர்வதா. விக்னேஸ்வராய நமः சித்திவிநாயகாய நமः. நமோ நமோ கணேசாய. நமஸ்தே விஸ்வரூபிணே நிர்விக்னம் குரு மே காமா. நமாமி த்வாம் கஜானனா அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. விநாயக வரம் தேஹி மகாத்மன் மோதகப்பிரியா அவிக்னம் குரு மே தேவா சர்வகார்யேஷு சர்வதா. சித்திவிநாயகாய நமः. சர்வ பிரார்த்தனான சமர்ப்பயாமி என்று சொல்லி புஷ்பத்தை சுவாமியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். பிறகு நமஸ்காரம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு உட்கார்ந்து கொண்டு அக்ஷதையினால் உபசாரங்கள் செய்ய வேண்டும். சத்திரம் சமர்ப்பயாமி, அக்ஷதை போட வேண்டும். சாமரம் பீஜயாமி, நிருத்தம் தர்ஷயாமி, கீதம் ஸ்ராவயாமி, வாத்தியம் கோஷயாமி. சமஸ்த ராஜோபசார தேஜோபசார பக்தியோபசார சக்தியோபசார ஷோடசோபசார பூஜாம் சமர்ப்பயாமி என்று அக்ஷதை புஷ்பம் சுவாமியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். பிறகு சித்தி விநாயக பூஜை முடிந்தவுடன் அர்க்ய பிரதானம் செய்ய வேண்டும். அதற்கு பச்சை பால், காய்ச்சாத பால் எடுத்து வைத்துக்கொண்டு சங்கல்பம் பண்ணிக்கணும். இப்போ சங்கல்பம், அர்க்ய பிரதான சங்கல்பம். மமோ பார்த்த சமஸ்த துரிதக்ஷயத்வார பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சித்தி விநாயக பூஜாந்தே க்ஷீர அர்க்ய பிரதானம் கரிஷ்யே என்று சங்கல்பித்து கொள்ள வேண்டும். பிறகு அக்ஷதை புஷ்பம் சந்தனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வலது கையில் வைத்துக்கொண்டு இடது கையில் பச்சை பால், காய்ச்சாத பால் எடுத்துண்டு அர்க்யம் விட வேண்டும். அர்க்யம் கிருஹாண ஹேரம்பா வரப்பிரத விநாயக கந்தபுஷ்ப அக்ஷதைர்யுக்தம் பக்தியா தத்தம் மயா பிரபோ சித்தி விநாயகாய நமः. இதமர்க்யம் இதமர்க்யம் இதமர்க்யம். நமஸ்தே பின்னதந்தாய நமஸ்தே ஹரசூனவே. இதமர்க்யம் பிரதாஸ்யாமி கிருஹாண கணநாயகா சித்தி விநாயகாய நமः. இதமர்க்யம் இதமர்க்யம் இதமர்க்யம். நமஸ்துப்யம் கணேசாய. நமஸ்தே விக்னநாயகா. புனரர்க்யம் பிரதாஸ்யாமி கிருஹாண கணநாயகா சித்தி விநாயகாய நமः. இதமர்க்யம் இதமர்க்யம் இதமர்க்யம். கௌர்யம் கமலசம்பூதா சுவாமி ஜ்யேஷ்டா
விநாயக கணேஸ்வர கிருஹானார்க்யம் கஜானன நமோஸ்துதே சித்திவிநாயகாய நமः இதமர்க்யம் இதமர்க்யம் இதமர்க்யம். பிறகு பஞ்சபாத்திரத்திலேருந்து சுத்த ஜலம் கொஞ்சம் கையில் விட்டுண்டு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். அனேன அர்க்ய பிரதானேன பகவான் சர்வாத்மகः ஸ்ரீ சித்திவிநாயகः பிரியதாம் என்று சொல்லி அக்ஷதை புஷ்பம் எல்லாவற்றையும் பிள்ளையாருடைய பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். பிறகு கையில் சுத்த ஜலத்தை விட்டுக்கொண்டு காயேன வாச்சா மந்திரத்தை சொல்ல வேண்டும். காயேன வாச்சா மனசா இந்திரியைர்வா புத்தியா ஆத்மனாபா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அத்ய கிருத சித்திவிநாயக பூஜாந்தே சர்வம் ஸ்ரீ சித்திவிநாயகः பிரியதாம் ந்யூனாதிருக்தம் சர்வம் சுகுணமஸ்து. ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணம் அஸ்து. கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா. ஆச்சமனம் செய்து கொள்ள வேண்டும். அச்சுதாய நமः அனந்தாய நமः கோவிந்தாய நமः கேசவநாராயண மாதவ கோவிந்தா விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரமவாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாபா தாமோதரா. ஓ விநாயக பூஜை முடிவடைந்ததற்கு பிறகு பிராமண பூஜை செய்ய வேண்டும். உபாயன தானம் கொடுக்க வேண்டும் பிராமணருக்கு. அதற்கு தட்டில் வெத்தலைப்பாக்கு பழங்கள் தேங்காய் எல்லாம் வைத்து கொண்டு நிவேதனம் பண்ண வடை இட்லி கொழக்கட்டை அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைத்து கொண்டு பிராமணனிடத்தில் சென்று அக்ஷதை போட்டு அவருக்கு தானம் கொடுக்க வேண்டும். அதற்கு சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். அத்யபூர்வோக்த ஏவங்குண விசேஷன விசிஷ்டாயாம் அஸ்யாம் சதுர்த்தியாம் சுபதிதௌ சித்திவிநாயக பூஜா பலசித்தியர்த்தம் பிராமண பூஜாம் உபாயன தானம் ச அத்ய கரிஷ்யே என்று சொல்லி அக்ஷதையை சங்கல்பித்து கீழே போட்டுவிட்டு ஜலம் தொட்டு கையை துடைத்து கொள்ள வேண்டும். அபௌபஸ்பிருஷ்யா குல ஆச்சாரியர் மீது அக்ஷதை போட வேண்டும். மகாகணபதி ஸ்வரூபஸ்ய பிராமணஸ்ய இதமாசனம் சகல ஆராதனைः ஸ்வர்ச்சிதம் கந்தம் சமர்ப்பயாமி. சகலாராதனைः ஸ்வர்ச்சிதம். அக்ஷதை போட்டுவிட்டு வெற்றிலை பாக்கில் ஜலத்தை விட்டு மந்திரத்தை சொல்ல வேண்டும். கணேசः பிரதிகிருண்ணாதி கணேசோ வை ததாதி ச. கணேசः தாரகோ த்வாभ्याम् கணேசாய நமோ நமः. இதம் உபாயனம் சதக்ஷிணாகம் சதாம்பூலம் சித்திவிநாயக பிரீத்திம் காமயமானः குல ஆச்சார்யாய துப்யமஹம் சம்பிரததே நமः நமமா. ஓம் தத்சத் என்று கூறி ஆச்சாரியனிடத்தில் சமர்ப்பித்துவிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அவரிடமிருந்து அக்ஷதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியாக சித்திவிநாயக விரத பூஜையானது முடிவுற்றது. இதன் பிறகு தாங்கள் எல்லோரும் பிரசாதத்தை அருந்திக் கொள்ளலாம். கண்டிப்பாக பிராமண தட்சிணையை வைத்து பிராமணனுக்கு கொடுத்துவிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். சுபம் பூயாத்.